ஹாய் மக்களே, வெல்கம் டு நிவி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புதுவிதமான ரெசிபி செய்ய போகிறோம். இது வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். 2 முட்டையும் கொஞ்சோண்டு சேமியாவும் வச்சு புதுசாக செய்ய போகிறோம். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேணான்னு சொல்லாமல் நல்லா சாப்பிடுவாங்க. சேமியா உப்புமா நீங்கள் கிண்டுறீங்களா, வேணான்னு சொல்கிறாங்களா, அப்போ சேமியா போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்க்க பணியாரம் மாதிரி தானே இருக்குது. ஆமாங்க, இது பணியாரமே தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து 2 முட்டை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு வேக வச்சு உப்பு போட்டுக்கோங்க. அந்த வேக வச்ச சேமியாவில் போட்டுட்டு கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள். இப்போ அந்த வேக வச்ச சேமியாவில் 2 முட்டையை ஊற்றிடுங்க. அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சோன்னு அதையும் போட்டுருங்க. பெப்பர் பொடி அடுத்து அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டி உப்பு கொஞ்சோன்னு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சேமியாவில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால இது வந்து முட்டைக்கும் அந்த மசாலா பொடிக்கும் சாறுற மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி ஏன் இதில் சேர்க்குறேன் அப்படின்னா, அப்போ தான் முட்டையோட கவுச்சி வடை வந்து அடிக்காது. அதனால் இது வந்து மல்லித்தழை சேர்த்தோம்னா ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். அப்புறம் ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் ஆனியன் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இதை வந்து நீங்கள் கல்லை ஊற்றி எடுக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கணும். நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை ரொம்ப லோ ஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ கல்லை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம், அதாவது நார்மலாக நீங்கள் ஆயிலோ இல்லை நெய்யோ கூட ஊற்றிக்கலாம். நெய் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சுடுங்க. அப்போ தான் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு கரண்டியில் வந்து இது கெட்டியாக தான் இருக்கும். நம்ம பணியார மாவு பதமெல்லாம் இருக்காது. அப்படியே இந்த மாதிரி பணியார குழியில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு இது முட்டை சேர்த்துருக்கனால நல்லாவே திருப்புறதுக்கு உங்களுக்கு வரும். இருந்தாலும் ஏன் மூடி போடுறோம் அப்படின்னா, அந்த உள்ளது வேகணும்ல, அதுக்காண்டி தான். ஏன்னா சேமியா சேர்த்துருக்கனால முட்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வேகாது, வெளியில் வெந்துடும். இப்போ அதை அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி போட்டுட்டு எல்லாத்தையுமே திருப்பி எடுத்து மறுபடி மூடி போட்டு மூடி வைங்க. இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வருதா, வந்தோடனே ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லையா, அப்போ நீங்கள் இது 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சேமியா வேக வைக்க ஒரு 5 நிமிஷம், முட்டையை உடச்சி அதில் ஊற்றி நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் சேர்த்து, இல்லை உங்களுக்கு வெங்காயம்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் கூட சேர்த்துக்கரலாம். அதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் எதுவும் இந்த மாதிரி இல்லை, கேரட்டை மட்டும் கூட வேணால் போட்டு துருவி சேர்த்துக்கோங்க. கேரட் நறுக்கி போடாமல் சேர்த்துக்கிட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வேணான்னு சொல்லாமல் குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து மேலே பார்க்க அந்த சேமியா வந்து கிறிஸ்பியாக தெரியும், மொறுன்னு இருக்கும். நம்ம முட்டையை வந்து பணியாரமாக ஊற்றினோம்னா சாஃப்டாக இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா கலராகவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ திருப்பி போட்டு மூடி வச்சு எடுத்துட்டேன். பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. வேகாதான் மறுபடியும் திருப்பி போட்டு திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.